ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. பிரெஞ்சுக்காரனுக்கு தெரியுமா பலாப்பழ அருமை? ஸ்ரீல பிரபுபாதர் வழங்கிய உபதேச கதை. ஒருமுறை பிரெஞ்சுக்காரன் ஒருவன் இந்திய சுற்றுலா பயணியிடம் உரையாடி கொண்டிருந்தான். உங்கள் நாட்டில் கிடைக்கும் மிகப்பெரிய பழம் எது என்று பிரெஞ்சுக்காரன் ஒரு இந்தியரை கேட்டார். பலாப்பழம். இது உயரமான மரங்களில் காய்க்கும். எனது கிராமத்தில் பலா மரங்கள் நிறைய உள்ளன என்று ஒரு இந்தியன் கூறினான். சுவை எப்படி இருக்கும் என்று பிரெஞ்சுக்காரன் கேட்கும் போது இந்தியன், மிகவும் சுவையானது. எனது அம்மா எப்பொழுதும் பலாப்பழம் தருவாள் என்று கூறினார். மீண்டும் பிரெஞ்சுக்காரன் கேள்வி எழுப்புகிறார். மிகவும் சுவையானதா? அச்சுவையை சற்று விவரிக்க இயலுமா? இந்தியன் கூறுகிறார், ஆஹா, பலாப்பழத்தின் சுவையை எவ்வாறு விளக்குவது? அது அற்புதமான பழம். நீங்கள் நிச்சயம் சுவைக்க வேண்டும். பிரெஞ்சுக்காரன் ஆர்வத்துடன் கேள்விகள் எழுப்புகிறார். இனிப்பாக இருக்குமா? மாம்பழத்தை போன்றதா? இப்படித்தான் என சொல்ல இயலாது. நிச்சயமாக இல்லை என்று இந்தியன் பதிலளிக்கிறார். ஆரஞ்சு பழத்தை போன்றதா என பிரெஞ்சுக்காரர் மீண்டும் கேட்க, இல்லை இல்லை, அவ்வாறு இல்லை என இந்தியன் பதிலளிக்கிறார். பிறகு எப்படித்தான் இருக்கும் என்று பிரெஞ்சுக்காரன் கேட்கிறார். மேலும் இந்தியனிடம் கூறுகிறார், பலாப்பழத்தின் சுவையை விளக்க ஏதாவது வழி இருக்க வேண்டுமே. உன்னை புத்திசாலி என்று நினைத்தது தவறோ? அந்த இந்தியன் தன் மனதிற்குள் நினைக்கிறார், இந்த பிரெஞ்சுக்காரனுக்கு பலாப்பழத்தின் சுவையை எவ்வாறு விளக்குவேன்? நன்கு யோசித்த பின் அந்த இந்தியன் கூறுகிறார், ஒரு முகமதியரின் தாடி வழியாக கரும்பு சாற்றை குடித்தால் பலாப்பழத்தின் சுவையை அறியலாம். கருத்து: பலாப்பழத்தை உண்ணாமல் அதன் சுவையை அறிய விரும்பும் பிரெஞ்சுக்காரனை போல பேரளவிலான தத்துவ அறிஞர்களும் கிருஷ்ண பக்தியை பயிலாமல் கிருஷ்ணரின் ராசலீலை முதலிய லீலைகளை புரிந்து கொள்ள முட்டாள்தனமாக முயல்கின்றனர். அத்தகு முயற்சி நிச்சயம் தோல்வியடையும். கிருஷ்ணரை அறிய விரும்புபவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பக்தர்களிடம் கிருஷ்ணரை பற்றி கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். மன கற்பனையாலோ அல்லது வேறு வழியாலோ கிருஷ்ணரை பற்றி அறிந்து கொள்ள முடியாது. சீட பரம்பரை மூலம் வரும் அங்கீகரிக்கப்பட்ட பக்தர்கள் தான் கிருஷ்ணரை பற்றி அறிந்து கொள்வதற்கான சரியான நபர்கள். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.